ஐந்தாவது மாதத்தின் பிஎம்எஃப்ஐ மீட்டிங்க்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மதுரையிலிருந்து சிறப்பு சாட்சியை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே ஹரிஹரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று ஈரோடு பிஎம்எஃப்ஐ சாப்டர் சார்பாக வரவேற்கிறோம். Glory to God. Thank you so much for the great opportunity for preaching. அவருடைய வார்த்தையை நம்ம ஷேர் பண்ணுறோம். யாரும் எனக்கு செய்த நன்மையை நம்மகிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த நாளில் வர காண்பது சொல்லியிருக்காரு. நன்றி சொல்கிறேன் அவருக்கு. எனக்கு கிறிஸ்துவ பற்றி பெருசாக எனக்கு ஈடுபாடு பெருசாக அதுக்குள்ளே நான் வந்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. நான் அதுக்குள்ளே பெருசாக நான் உள்ள வந்துக்கிறது கிடையாது. என்னென்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு பிஃபோர் 11 years பிஃபோர் நான் வந்து ஒரு கேம்பஸ் குசேன்னு ஒரு யூத் மீட்டிங் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன் நாகர்கோயிலில். இப்படி போகும்போது லாட் ஆஃப் கிறிஸ்டின் பீப்புள் நிறைய பேர் நான் சந்திக்கிறேன். அந்த 4 நாள் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஒட்டி அந்த 4 நாள் நான் ஸ்டே பண்ணுறேன். இப்படி ட்ராவல் பண்ண எப்படி நான் இருக்கும்போது அவங்களுக்கு கிறிஸ்டின் சாங்ஸ் ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப இது பண்ணேன், லைக் பண்ணேன், ரசித்தேன். ஹல்லேலூயா சொல்லும்போது கை தூக்குறதுலாம் புதுசாக இருக்க எல்லா கூட்டமாக சேர்த்து நானும் கை தூக்குறது வைக்கிறதுலாம் அந்த மாதிரி எனக்கு அது பெருசாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி இப்படி ஆகிட்டுருக்கும்போது 4 நாள் முடிச்சு நான் வெளியே வந்தேன். முடிச்சுட்டு நான் வாபஸ் வந்தேன். அப்புறம் ரெகுலராக வந்து சர்ச் போக ஆரம்பித்தேன். சரி, சர்ச் நான் ரெகுலராக போயிட்டுருக்கும்போது வீட்டில் சொல்லிட்டாங்க, ஸ்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தங்கச்சி இன்னும் அவங்களாம் தேவையான அதர் ஃபெய்த், அவங்களாம் இன்னும் கிறிஸ்தவர்கள் வரல, அவங்களாம் அதர் ஃபெய்த்தில் தான் இருக்காங்க. நான் வந்து சர்ச்சுக்கு ரெகுலராக போக ஆரம்பித்தேன். வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ என்ன சர்ச் போகிறது சரியில்லை, வைக்கல, நீ இப்போ சரியில்லை அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் ரொம்ப எனக்கு மனசை உடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி கிறிஸ்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரசிக்கப்படுறேன். ஞானஸ்தானம் எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்து எந்த விதமான இம்பேக்ட் இல்லாமல் நான் இருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா எவ்வளவு நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிலாம் நான் இல்லாமல் நான் ஏதோ எனக்கு வந்து சரியாக மென்டர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சரியாக மென்டர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. பைபிள் படிக்கணும், வைக்கணும், இப்படிலாம் இருக்கணுங்கிறத நல்ல ஒழுக்கத்தை சொல்கிறதுக்கு எனக்கு சரியான நபர் எனக்கு இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் இருந்தார், நம்ம அவர் தான் மட்டும் நடத்தி வந்து அவரே தான் எனக்கு ஒன்று ஈஸ மென்டர். அவரே நடத்தி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு எந்த விதமான ஹியூமன் பீயிங் மென்டார்ஸ் இல்லைன்னு ரொம்ப கம்மி. இப்போ தான் சமீபமாக தான் வந்து இருக்காங்க. அந்த டயத்தில் எனக்கு யாருமே இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி போயிட்டே இருக்குது. என்னென்னலாம் செய்யக்கூடாதோ எல்லா வேலையும் நான் செய்கிறேன். இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டே. ஆனால் இந்த இன்சிடென்ட் ரசிக்கப்பட்டு ஞாபகம் எடுத்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் +1 படிக்கும்போது தான் எங்கள் இன்னொரு அக்காட்ட வந்து இலக்கியாங்கிற அக்காட்ட வந்து நான் புக்கு வாங்கி, தமிழ் கோணால் புக்கு வாங்கி நான் படித்தது உண்டு. அவங்க புக்கில் ஃபுல்லாக வந்து ஏசு ஜீசஸ் எழுதிட்டே இருப்பாங்க. நானும் சும்மா எழுதி வச்சுட்டே இருந்தேன். அது ஒரு இம்பேக்டாக நான் ரொம்ப நினைக்கிறேன். நானும் ஆண்டவர்களை நடத்துகிற ஆண்டவர் செஞ்சுட்டேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது 2014 ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. எனக்கு சின்ன ஆக்சிடென்ட். அழகு கோயில் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் கம்பெனி வந்து ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதே கம்பெனியை லீஸுக்கு வச்சு நடத்துகிற அளவுக்கு கம்பெனி உதவி செஞ்சார். அதே கம்பெனியில் வேலை பார்த்துட்டே இருக்கேன். கம்பெனி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா யாருடைய தயவு யாரோட இது இல்லாமல் அதே கம்பெனியில் லீஸுக்கு வச்சு நடத்துகிறேன். லீஸுக்கு வச்சு நடத்துறதுனா ஒரு அமௌண்ட், ஒரு தொகைன்னு ஒன்று கொடுக்கணும். தொகை கிடையாது, மாதம் கட்டுறது கிடையாது. ஏப்பா நீ பார்த்துக்காப்பா அப்படின்னு கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. நானே ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாம் ரன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதம் இவ்வளோ அமௌண்ட் மட்டும் அதில் வந்து ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்துருவேன். அப்படி நான் ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். தரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது எனக்கு. நான் இப்போ பைக்கில் வந்துருக்கப்போ லாரியை இடிச்சிட்டு லாரி இடிச்சிட்டா மீன்ஸ் நான் தான் வந்த லாரியை பிடிச்சிட்டேன். லாரி வந்து லெஃப்ட்லேருந்து வந்த ஒரு லாரி வந்து வளைஞ்சி நின்ற லாரியில் நான் பைக்கு போய் மோதிடுச்சு.
பைக் எல்லாம் மோதிச்சுன்னா அந்த லாரியோட பேக் சைடு ஹூக், அது கொக்கி மாதிரி இருக்கும், கையை வச்சு இழுத்து கட்டிப்போம். அந்த கொக்கியில் ஒரே ஒரு அடி தலையில் மட்டும் அடித்து ஸ்கல்லு ப்ரோக் ஆகி பிரெயின் ஆல்மோஸ்ட் வெளியே வந்து மண்டை ஓட சின்ன பகுதி பிரெயினில் போய் இன்ஜுரி ஆயிடுச்சு. மற்ற கை கால் அடிக்கடி எதுவுமே இல்லை, சிறப்பு எதுவுமே கிடையாது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், அந்த எஸ்ஐ நல்லா பழக்கம். அவர் ஐயோ இவன் அடிபட்டுச்சு சொல்லிட்டு அப்போ அந்த டயத்தில் 108 கிடையாது. என்னை வந்து ஒரு டாட்டா ஏசியில் என்னை தூக்கி போட்டு ஜிஹெச் அனுப்புகிறாங்க. இன்னைக்கு நான் போயிட்டுருக்கேன். ஜிஹெச் சொல்லிட்டாங்க முடிஞ்சுங்க, இவர் வந்து காமனாக இருந்தால் இவரோட இருப்பாங்க, முடிஞ்சு ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டயத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி சொன்னாங்க மூஞ்சிலாம் வீங்கி போய் ஆல்மோஸ்ட் கண்ணெல்லாம் பிதுங்கி அந்த மாதிரி நிலையில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் வெளியே அவங்களுக்கு தெரிய வருது. என்னன்னா, என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்துருந்தேன். நான் ரசிக்கப்பட்டு மாதம் எடுத்த பென்ட்ரைவ், அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த பென்ட்ரைவில் இருக்கும். அந்த ஃபோட்டோஸை வந்து எங்கள் அம்மாட்ட எப்படியோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க எங்கள் அம்மா வந்து ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட் ஸ்கூலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க ப்ரே பண்ணாங்க, எப்படியாவது படைச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாவது எந்த டயத்தில் நான் ரசிக்கப்பட்டேன், ஞாசனம் எடுத்துட்டேங்கிற விஷயம் வந்து இப்போ வெளியாகுது. நான் ஆக்சிடென்டான டயத்தில் செத்து போயிடுவான் அப்படிங்கிற டயத்தில் தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வருது. நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. 90% எதுவுமே செய்யவே முடியாது சார், இவருக்கு ட்ரை பண்ணுறோம், தப்பித்தவரி வந்து உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு ரைட் சைடு பிரெயின் அடிபட்டுருக்கு, லெஃப்ட் சைடு கையோ காலோ எடுத்துக்கலாம், இல்லை அவர் கோமாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் தேட்டர் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது இது வந்து ஒரு டவுட் கேஸ் தான். அது அந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத கேஸ். இது வந்து பிழைச்சிருவாங்க சொல்ல முடியாது, எப்படினாலும் நடக்கலாம். ஏன்னா ஹெட் இன்ஜுரி, பிரெயின் வந்தது, இது தேத்துறது கஷ்டம், பழசு ஞாபகத்தில் இருக்காது, குறிப்பிட்ட இருக்கும்போது மாறாது. இது மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அப்பாவுக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் அவங்க வேலை பார்த்துக்கிறதுனால அவங்க கையில் அன்றைக்கி எந்த ஒரு ஃபண்டிங் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இன்சூரன்ஸ்னால, ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இன்சூரன்ஸ்னால ஒரு கிளைம் பண்ணுற விஷயமா தான் இப்படி ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. 1.5 லட்ச ரூபாய், 1,20,000 ரூபா, 2 லட்சம் தான் கிளைம் பண்ணி அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு 80,000 எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் ஏதாவது யூஸ்வலாக அப்போலோ ஹாஸ்பிட்டலாக காசு இவ்வளோ செலவாயிடுச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு 80,000 கேஷ் கொடுத்தாங்க. அந்த காசை வச்சு அந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்காங்க போது இப்படி இருக்கேன். வித்தின் 3 மந்த் 3 மாதத்தில் கம்ப்ளீட் ரெக்கவரி, எந்த விதமான குறையே இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு மெடிக்கலில் ஏதாவது ஒரு விஷயம் அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கால் உடஞ்சி போச்சு அப்படின்னா கீழே உட்கார முடியாது, ஏதாவது சம் ஒரு இம்பேக்ட்ஸ் இருக்கும், ஒரு ரிமார்க்ஸ் இருக்கும். ஒரு ஹெட் இன்ஜுரி உள்ள நபர் தான் மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு, பாருங்க இவரை பார்த்து அப்படியே அங்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிற்க வைக்கிது. அப்படியே உங்களுடைய விஷன் அப்படி இருக்கு பாருங்க. இட்ஸ் அன் பிளஸிங். நான் இந்த இடத்துல நின்று ஜம்முன்னு நின்று செல்ஃப் நானே ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல நின்று பேச பெரிய ஒரு இது, எந்த விதமான தழும்பு எதுவுமே தெரியாமல். இப்போ நீங்கள் தலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் தழும்பு இதாக இருக்கும் தெரிஞ்சது. அதுக்கும் டாக்டர் சொன்னாங்க ரீப்ளான்ட் பண்ணலாம், முடி வளர்க்க ஏதாவது செய்யலாம், வளர்ந்துடும், எதுவுமே செய்யாது. இல்லை இருக்கட்டும், அது வந்து இருக்கணும், அது வந்து சாட்சி, அது வந்து இருக்கணும், அது வந்து அதில் முடியல முளைக்கலாம் வேண்டாம், அது பாட்டு எடுத்துகிட்டு போடணும், என்ன தெரியும் அதான் ஒன்று தெளிவாக செய்ய தெரியல சொல்லி டாக்டர் சொல்லுவோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக ஆனாங்க. அங்கே எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க, தேத்தியாச்சு. அப்போ வந்து அப்போ ஸ்கல் இப்படி இருக்காது, ஹாலோவாக ஒரு பள்ளமாக இருக்கும், மண்டை ஓடி இப்படி ப்ளைனாக இருக்காது, பள்ளமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு வாட்டி கண்ணை பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இதை முடி வளர்த்து
கேப் போட்டு நம்மளை வந்து ஏதாவது பண்ணி நம்ம தேத்தி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய இது இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அகெயின் எனக்கு இந்த மூக்கில் எனக்கு தண்ணியாகவே வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி லிக்யூடாக தண்ணியாக இருக்கும். இந்த பிரெயின் வந்து ஒரு ஃப்ளூயிட், ஒரு தண்ணியில் தான் பிரெயின் இருக்கும். அந்த தண்ணி தான் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிருக்கும்போது தண்ணி வந்துட்டு ஒரு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது சேர்ந்து ஃபிட்ஸ் வர வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி 2 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிச்சு வித்தின் வீக்கில் நான் போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். என்னென்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்கல்லு வந்து பிரேக் ஆகி கிராக் இருந்துச்சு. அந்த கிராக் இப்போ கண்ணாடியில் கல்லை தூக்கி போட்டால் கிராக் வந்துருக்கும். அது மாதிரி கிராக் வந்து இந்த இடத்துல கிராக் ஆகி அதில் ஒரு பிளட்டு கிளாட் ஆனதும் பிளட்டு வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல கட் பண்ணி இந்த விஷயம் டாக்டர் என்கிட்ட வந்து பர்சனலாக என்னை வந்து பக்கத்தில் சொல்கிறார். டாக்டர் என் ரூம் கொடுத்து ஆஃப்டர் த ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன் இந்த கட் பண்ணோம். ஹரி இந்த இடத்துல கட் பண்ணால் உங்களுக்கு எலிவேஷன் பாதிக்கும், என்னோட சிவில் ஃபீல்டு ஏற்றாப்ப சொல்கிறோம், எலிவேஷன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணாமல் மேலே ஏற்றி இந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணி சோலை எடுத்து இங்கே உள்ள சோல்ஸ் எடுத்து உங்கள் சிவில் ஃபீல்டை காம்பேக்ட் பண்ணிங்க தெரியுமா, பில்லரில் காம்பேக்ட் அது மாதிரி இந்த பள்ளத்தில் காம்பேக்ட் பண்ணி கார்பெட் மாதிரி பார்த்துட்டு போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கார்பெட், இந்த ஹாலோவாக உள்ள இடத்த வந்து மோனோ பிளாஸ்டிக் சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிள் பிளேட்டை வச்சு அவர் வச்சார். இதுக்கு வந்து ஒரு 6 ஸ்க்ரூ தேவைப்படும். 6 ஸ்க்ரூ. இந்த 6 ஸ்க்ரூ வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவருடைய காசை போட்டு மலேசியாவில் வந்து இம்போர்ட்டட் ஸ்க்ரூவை வர வச்சு, ஏன்னா அந்த ஸ்க்ரூ மெல்ட் ஆகிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூவை வர வச்சு அந்த ஸ்க்ரூ தான் போட்டு அவர் ஏன் செய்யணும், அவர் எதுக்காக செய்யணும்? உண்மையிலே சின்ன சின்ன விஷயம் எதுக்கு நான் அந்த சின்ன சின்ன விஷயம் சொல்றேன்னா, மனுஷன் தயவு அவ்வளவு ஆண்டவர் எந்தெந்த ரூபம் தெரியாது, யாருமே தெரியாத ஒரு டாக்டர், தெரியாத ஹாஸ்பிட்டல், தெரியாத ஆட்கள், தெரியாத இடத்துல இருந்து எனக்கு பிளெஸிங் பெரிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவர் எனக்கு செஞ்சு நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். ஆல் இஸ் ரைட், எல்லாம் சரியாயிடுச்சு, இதாகிடுச்சு. இதெல்லாம் யார் செஞ்சா? ஏசு கிறிஸ்து செஞ்சாரு. ஏசு சுகமானலாம் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். இல்லை, நான் தான் ரசிப்பு ஞாபகம் எடுத்து நான் அதை பற்றி நான் பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லாமல் நான் தான் எப்பயும் போல தெரிஞ்சுட்டு இருக்கேன். இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஜனவரி 14 அப்போ ஆக்சிடென்ட் ஆகுது. போயிட்டே இருக்கேன். போயிட்டு போது அதே வருஷம் இன்னொரு ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னொரு ஆக்சிடென்ட்னா ஜனவரி, அதாவது 2014 அக்டோபர் மந்த் நான் இப்போ பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி போவேன். பெங்களூருக்கு த்ரூ பஸ்ஸு கிடைக்காதனால ஒரு லோக்கல் பஸ் பிடிச்சி நானும் அண்ணனும் போகிறோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து இதெல்லாம் நான் வந்து வீட்லேயே தான் வெளியில் எங்கே போனேன். எங்களுடைய தாத்தாக்கு உடம்புன்னு சொல்லிட்டு நான் அவரை பார்க்கறக்காங்க எங்கள் அண்ணனோட நான் ட்ராவல் பண்ணி போயிட்டே இது போயிட்டு இருக்கும்போது லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி தான் போகிறேன். இத்தனைக்கும் அந்த 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 எங்கள் அண்ணனுடைய அப்பா சொல்கிறார், கண்ணு பார்த்து போகிறா, டேய் இன்னொத்து ஜன்னல் உட்காந்தனா அந்த பெட்ஷீட்டை போட்டுருக்கோம், தலையில் அடி போட்டுருக்குது சொல்லிகிட்டே இருக்காரு. சின்ன விஷயம், சின்ன சின்ன காரியம் சொல்லிட்டு இருக்கு. எனக்கு அது மண்டல உழைச்சிக்கிட்டே இருக்கு. பஸ்ஸை பிடிச்சி லோக்கல் பஸ்ஸை எஸ்சிடிஎஸ் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இருக்கோம். ரைட் சைடில் அந்த 3 சீட் உட்காந்துருக்க சீட்டில் பின்னாடி 2வது சீட்டில் பார்த்து போயிட்டு இருக்கோம். நாமக்கல் பாலத்துக்கு முன்னாடி இடத்துல ரெஸ்ட் ரூம் பஸ் டிரைவர் நிப்பாட்டுறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அண்ணன் சொல்கிறானே, வாங்க இந்த 2 சீட் இருக்கிற இடத்துல நம்ம உட்காருவோனே அப்படின்னு சொல்லுவோம். வேணாம் தம்பிங்களா வந்துருச்சு, பாலம் ஏறி இறக்கணும்னா சேலம் அங்கேருந்து மாறி போயிடுவோம், பெங்களூர் பஸ் போகல, இல்லை சேலத்துலேருந்து மாறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரிண்ணே அப்படின்னா அந்த 2 சீட்டில் உட்காரல. நாங்கள் 3 சீட்லேயே உட்காந்துருச்சு. 3 சீட்டு ஜெல்லாத நான் உட்காந்துருக்கேன். ஒரு பெரிய ஒரு சத்தம் என்னன்னா, இந்த விண்டு மில் ஏற்றிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா, அது நீளமான ட்ரக்கு லெஃப்ட் சைடில் நின்றுக்கிட்டு இருந்த ட்ரக்கில் இந்த பஸ் டிரைவர் கொடுத்து நான் போன பஸ்ஸில் 19 பேர் அடி 6 பேர் இறந்துட்டாங்க. இதுதான் பஸ்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் 2 சீட்டு ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு. அந்த 2 சீட்டு உள்ள பஸ் பிடிக்க சீட்டு ஃபுல்லாக அப்படி படுத்துருச்சு. 2 சீட்டு என்ன பண்ணுச்சு. நான் அந்த ஜன்னல் ஓரம் நான் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய சத்தம்,
இருட்டுனால எதுவுமே தெரியல. அப்போ ஒரு சின்ன ஒரு சத்தம், இதுக்கு முன்னாடி ஒன்று ஆச்சு, அப்பயும் நான் தான் அவனை தூக்குனேன், இப்பயும் நான் தான் அவனை தூக்குனேன், உன்னை குறித்து அவனை பெருசு. அப்போ தான் கிளியர் டாக் இருக்கு சார். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு நான் அண்ணன் இன்னும் 4 பேர் தான் அந்த பீப்புளெலாம் ரெக்கவரி பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு தலை உடைஞ்சா, மண்டை உடைஞ்சாலு, ஒரு அம்மாவுக்கு பாலம் பொழந்து போன் வெளியே வந்துருச்சு. லாட் ஆஃப் இது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, பஸ் 80 100 வந்து பஸ்ஸு இடிச்சிருச்சு, அந்த 2 சீட்டில் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாங்க. கண்டிஷன் நினச்சிப்பாங்க, பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர் எல்லாத்துக்கும் அடி. எல்லா பேரும் ரெக்கவரி பண்ணி அனுப்பி நாங்கள் பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி போயாச்சு. டிவியில் போகிறோம், டிவியில் ஃப்ளாஷ் சொல்லிட்டு நாங்கள் வந்த பஸ் 19 பேர் அடி, 6 பேர் இறந்தாங்க. ஆண்டவர் கிருபையா எங்களை, நான் அண்ணன் 2 பேரை வந்து பல பீப்புளை ரெக்கவரி பண்ண எங்களை வச்சிருக்காரு. அதுதான் வந்து பெரிய பிளெஸிங். ஆண்டவர் எங்களை வந்து சுகப்படுத்தினாருங்கிறது 2வது விஷயம். எங்களை வந்து ஒரு டூலாக அவர் பயன்படுத்தினார். இட்ஸ் கிரேட். எனக்கு அந்த 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 நாளில் வந்து இன்னும் மோர் இன் டீப் இன் கிரைஸ்ட். அதான் ஒரு ஆள்கிட்டையும் நான் சொல்லுவேன் என்னன்னா, ஐ ஆம் அன் டீப் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். ஃபாலோவர் வேற, பிலீவர் வேற. ஃபாலோவர் பின்பற்றுறாரு. என்னுடைய எல்லா இதுலையும் நான் ஃபாலோவர். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, ஃபாலோவர். சும்மா அவர் ஒருத்தர் இருக்கார், நல்லா ஒருத்தர் கரெக்டாக இல்லைன்னா அவர் வழியில் நான் போகிறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் கொஞ்ச நாள் இப்படி போயிட்டே இருக்கு. சர்ச்சு போவோம், பேசினாங்க, சர்ச்சு போக ஆரம்பிக்கிறேன். இப்படி போயிட்டே இருக்கு. வீட்டில் என்ன சொல்லிட்டு போறேன்னா, ஏன்னா அது பெரிய ஒரு இதில் வீட்டில் அம்மா மேலே சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற, கிட்டார் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சண்டே காலைல கிட்டார் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்படி போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சண்டே ஒரு 4-5 சண்டே போனதுக்கப்புறம் வீட்டில் சொல்கிறாங்க, ஆமாம் நீ கிட்டார் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நீ சர்ச் தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டார் கிளாஸ் நீ சர்ச் தானே போகிற. கொஞ்ச நாள் இப்படியே போகுது, இப்படியே போயிட்டே இருக்கு. லேட்டாக எழுந்திருக்கேன், கொஞ்சம் லேட்டாக இருக்கு. என்ன டைம் ஆச்சுட்டு கிளம்பலையா அப்படின்ட்டு. இதெல்லாம் ஆண்டவர் வந்து அவங்க வாயிலேருந்து செய்ய வைக்கிற ஒரு ரொம்ப காரியம். ஆண்டவர் அற்புதமாக யூனிக்காக ஒரு விசேஷத்துக்கு போயிட்டுருக்காரு. இப்படி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு இடத்துல ஒரு கம்பெனி, நம்ம ஆல்ரெடி வேணும் பிரிக்ஸ் ஃபீல்டில் இருந்தனால நம்ம ஏன் கம்பெனி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து இன்னொருத்தர் மூலியமாக ஒரு சபையில் சொல்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கோம். ஜான் நம்ம விஷயம் ஆரம்பிப்போம், சரியாக விஷயம் ஆரம்பம். நீங்களும் ஃபீல்டில் இருந்து நான் ஃபீல்டில் இருந்து விஷயம் ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். நான் ஆல்ரெடி பிரிக்ஸ் மிஷின் மேனுஃபேக்சரிங்லேயே நான் இருந்திருக்கேன். அவர்கிட்ட போயெல்லாம் கேட்குறேன், சார் என் மிஷின் காஸ்ட் எவ்வளோ வருது, என்ன வருது? காஸ்ட்டு வந்து 30 லட்ச ரூபா வருது மிஷினு. இடம் வேணும், மார்க்கேஜ் வேணும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது, 0. எதுவுமே ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியும். அவருக்கு ஒருத்தர் தெரியும், எனக்கு ஒருத்தர் தெரியும். ஆண்டவர் மட்டும் நல்லா தெரியும். இப்படி போயிட்டுருக்கு, போயிட்டே இருக்கு. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, ஹரி என்கிட்ட லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் மிஷின் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் மிஷின் நான் தரேன், சேர்த்து போடுவோம். கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன என் லேண்டு வந்து பிரச்சனையில் இருக்குது, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு சொன்னது அப்படின்னு அதை நான் கம்பெனி ஆரம்பிக்கிறதுல நான் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு வந்து எனக்கு ஒரு சரி நம்ம லேண்டு பார்ப்போம். கையில் 0, கையில் காசே கிடையாது, கையில் காசே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த லேண்டு பார்ப்போம். விசுவாசமாக லேண்டு பார்த்து கையில் எதுவுமே இல்லை, பேக்கிங் எந்த விதமான ஒரு சோர்ஸ் கிடையாது. நான் ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் நாள் ரெக்கவரி ஆகி போயிட்டு இருக்கும்போது எந்த விதமான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவும் நான் பண்ணலை. நான் ஃபீல்டு அவுட் அந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன். இப்படி போயிட்டே இருக்கு. எனக்கு கால் வருது, எங்கள் மாமா பேசுகிறாரு, தாய் மாமா ஒருத்தர். என்னப்பா இது இடம் பார்க்குறியாங்க? அம்மா அந்த மாதிரி இடம் தானே பாரு, உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா அனுப்பிவிட்ருக்கேன், பார்த்து இடத்த பார்த்து வாங்கி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் மாமா மூலியமாக, நான் அவரை சொல்லலை, எனப்படத்தில் மாமா மூலியமாக ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் வந்து அதை சொன்னதை செய்கிறவரை கைவிடாமல் லேண்டை வாங்க வைக்கிறாரு. வாங்கிடுறேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, மிஷினுக்கு லோன் வேணுங்க. லோனுக்கு நம்மளே சின்ன பையன், நம்மளை நம்பி எவன் லோன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க்கு நான் போகிறேன். போய் பார்க்குற உள்ள பேப்பர் கொடுத்து வரேன். இன்னொருத்தர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே போனால் அங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உட்கார பேங்க்கில் உட்காரு. எப்போ நீ ஸ்கீம் லோன் போடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஸ்கீம் லோன் நான் ப்ரொசீட் பண்ணுறேன், வைக்கிறேன்.
அதில் 25% மானியம் வாங்கிக்கிறோம். இதுதான் வந்து காரியம். உள்ள நினச்சி உள்ள போயிட்டுருக்கேன். நான் இதுக்கான நாள் வந்து ரொம்ப ரொம்ப நாள் பல மாதம் அதுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே ஏப்பா நீங்கள் ரூலர் பகுதியில் நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிற உனக்கு 25% தர முடியாது அப்படின்ட்டு. ஐயோ என்னன்னா 20% வராதுப்பா, நார்ம்ஸ் பிரகாரம் 35% மானியம் பாயிண்ட். அதாவது இல்லை எத்தனை லட்சம், அந்த லட்சத்தில் வந்து 35% ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் கம்மி, எல்லாம் கம்மி. இப்படி நான் வச்சு ஸ்டெப் பண்ணி பணம் தராங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன், செய்கிறேன். சரி கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. கம்பெனி பேர் வைக்கிறேன். அது ஒரு பெரிய டாஸ்க்கு. கம்பெனி பேர் ஜோமேட்டோ. ஆனவர் என்ன பேர் ஜோமேட்டே இருக்கேன். ஜெகோவா அப்படிங்கிற பேர் ஜெகோவா பேர் தந்துட்டு இன்னொன்று சொல்கிறாரு, ஆனது இதை நான் இப்படி வீட்டில் எப்படி ஆண்டவரை சொல்கிறது, வீட்டில் எல்லாம் சொல்ல முடியாது, வீட்டில் சொன்னால் அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, என்ன எப்படி ஆண்ட சொல்கிறது சொல்லிட்டு ரொம்ப ஒரு எனக்கு என்ன பண்ணி தெரியாது, நீங்கள் நல்ல பேர் கொடுங்க, அது உங்களோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானம். ஜெகோவா அப்படிங்கிற பேர் தான் ஜெகா அப்படின்னு வைக்க ஆண்டவர் செய்தார். யூஸ்வலாக வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு நெட்டில் பார்த்துட்டு தான் பேர் வைப்பாங்க. ஆண்டவர் பேர் கொடுத்துட்டாரு, அந்த பேர் நான் நெட்டில் அடிச்சு போச்சு. எப்படி நெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போகிறேன். JEHA ஜெகா அப்படின்னு மீனிங் அப்படின்னு போடுறேன். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன குறித்து என்னை குறித்து என்னென்னவோ அது எல்லாமே அதில் போட்டுருவாங்க. ஹீஸ் அன் யங் பர்சன், இவர் பிஸ்னஸ் பண்ணுவார், இவர் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அப்போ ஆண்டர் தான் பேசிட்டாருன்ட்டு நான் அதை வைக்கிறேன். இன்னொரு பெரிய டாஸ்க் என்னன்னா, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி விஷயம். ஆனால் ஜோமேட்டோ ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆண்டவர் ஏன்னா ஒன்று என்னோட கையிலேருந்து நான் எதுவுமே நான் எதுவும் போடலை. உங்களை நான் ப்ரே பண்ணுறேன், ஜோம் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, ஒரு லேண்ட் ஆகட்டும், கம்பெனி எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி போயிட்டு அப்போ எப்படி என்ன செய்கிறது? எனக்கு வந்து எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஆசை. ஜோசப் பாலச்சந்தர், லாடி பால், ஜாக் ராபர்ட், நம்ம ஜாக் ராபர்ட் சாங்ஸில் கேட்டுருப்போம், அவங்களாம் கூப்பிடணும் ஆசை. எப்படி கூப்பிடுறது? ஜோமேட்டோ. புதுச்சேரியில் நான் பீச் ரோடு நடந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஜாக் ராபர்ட் ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் வராது. பார்த்துட்டு நான் ஜாக் ராபர்ட்டை எங்கள் அம்மாட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இவர் தான் ஜாக் ராபர்ட், இவர் இப்படி சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி அவருடைய அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன். எல்லாரும் இன்வைட் பண்ணி கம்பெனி ஓப்பன் பண்ண அப்படி சொல்லிட்டு. இதுக்கு இடையில வந்து EB அந்த கம்பெனி ஆரம்பிக்க மெயினான தேவை EB. எங்கள் ஏரியா EBயே கிடையாது. நான் ஒரு வில்லேஜில் இடம் வாங்கியிருக்கேன், EBயே கிடையாது, ஒரு போஸ்ட் கூட கிடையாது. கடைசியில் மட்டும் தான் ஒரு போஸ்ட், EB கிடையாது. இப்படி போயிட்டு இருந்ததுல நான் கம்பெனி ஆரம்பிக்க ஃப்ளோரிங் போகவும் காசு இல்லை, மிஷின் வந்து வரணும், ஃப்ளோரிங் போட காசு இல்லை. ஜோமணி ஐ வாஸ் ப்ரேட், ஜோமன்ட்டே இருக்கேன். எந்த குரூப்லேயும் எனக்கா ஜோமணிக்கு கூட நான் யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் கூட யாருக்காவது அது விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லக்கூடாது, யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவர் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஜோம் மட்டும் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் செய்வார், அவர் எப்படின்னா செய்வார்னு ஜோம் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஹரி எங்கே இருக்கீங்க? நான் அங்கிள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு நான் உங்களை ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவர் இன்னும் கொடுக்க சொல்கிறாரு சொல்லிட்டு கொடுத்தாரு. என்னதான் இருக்குது இதில் 50 இருக்குது, இதில் எடுத்துக்கோங்க, எப்போ மூலியமாக இப்போ கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர் ஃப்ளோரிங் போட கையில் காசு இல்லை. எனக்கு இன்னொருத்தர் மூலியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆக்சுவலாக இந்த விஷயத்தை யாருக்கும் நான் ஷேர் பண்ணவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சு அவர் மூலியமாக ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்படி போயிட்டு இருக்கு. லோன் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். எனக்கு லோன் வாங்குறதுக்கும் அவங்க பேங்க்கில் சொல்கிறாங்க, சார் 10% கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஏற்கணும், இவ்வளோ லோன் இவ்வளோ காசு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் எதுவுமே இல்லையே, அப்பா அம்மாட்ட கேட்கல, யார்ட்டையும் கேட்கல, ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியும், அவரை மட்டும் தான் நமக்கு தெரியும். நான் கான்ட்ரிபியூட் கேட்கலாங்க, என்ன செய்யாது? சரி ஜாம் பண்ணுவோம், அவர் கம்பெனி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணி விட்டுட்டேன். ரேட் ஜோமட்டேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, அது எங்கே இருக்கீங்க? அப்போ நான் புரிஞ்சுட்டேன், நான் வழக்கம் இது மாதிரி தான் அது அப்படிங்கிற மாதிரி.
இங்கே வரீங்கன்னு எனக்கு ஆண்டவன் கொடுக்க சொல்கிறாரு, எங்கே வந்து நான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஒரு அண்ணன். ஆனால் என்னண்ணே சொல்கிறேண்ணே, நான் வரேன், நான் அவரை தெரியல. அவர் சம்பளத்தில் சேர்த்து வச்சுருந்ததை எனக்கு விட்ரா பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் வேணாம் ப்ளீஸ்ண்ணே, வேணாம் ஆர்டரை கொடுப்பாருண்ணே, நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். கொடுப்பார்லாம் ஹரி, மேலேருந்து என்ன டொப்புனா போடுவார், யார் மூலியமாவது கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேஷை கொடுத்தாரு. அந்த காசை வச்சு அந்த பேங்க் கரெக்டாக அந்த வச்சுட்டேன். ஈபிக்கு நான் ட்ராவல் பண்ணேன். ஈபிக்கு இது ஃபுல்லாக ஈபிக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஈபி ப்ராசஸ் மட்டுமே கிட்ட 8-10 மாதம் நடந்துட்டு இருக்கு. ஈபி போஸ்ட், ஒரு ஈபி போஸ்ட் 11 போஸ்ட் போடுறதுக்கு எவ்வளவோ காசு செலவாகும். ஏன்னா யூஸ்வலாகவே ஈபியா இவ்வளோ ஆச்சு இவ்வளோ செலவாகும்னு சொல்லுவாங்க. ஜோமன் மட்டும் ப்ரே பண்ணிட்டு விட்டுருக்கேன். நான் போயெல்லாம் நிற்க மாட்டேன். டெய்லியெலாம் போய்லாம் அந்த ஈபி ஆஃபீஸில் போய் என்னாச்சுன்னா கேட்கலாம் மாட்டேன். ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக பண்ணேன், கொடுத்தேன், வந்துட்டேன். அடிக்கடி மட்டும் என்னாச்சுன்னு மட்டும் தான் கேட்பேன். அதுவும் வந்து எப்பயாவது டெய்லி எப்பயாவது கேட்டுட்டு நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் வருது, சார் எங்கே இருக்கீங்க, இது சைட்டுக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு போகிறேன். ஜேசிபி ஒரு 10 பேர் ஜேசிபி வச்சு ஒரு 10-11 போஸ்ட் சர்வன்னு ஓட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும் ஒரு 10,000 மட்டும் தான் கொடுக்குறேன். 12 போஸ்ட் நம்ம லைனில் 12 போஸ்ட் பண்ணி ஹெச்டி லைன் போட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு ஆண்டவர் செஞ்சு தர்றாரு. இதே வந்து அந்த சுற்றி உள்ள மக்கள், அந்த வில்லேஜ் ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்களா சொன்னாங்க. இது நம்ம ஃப்ரீ நான் இது வந்து அவங்க என்ன சொன்னேன்னா, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார், பொய் சொல்லாதீங்க, காசு 11 போஸ்ட் 12 போஸ்ட்னா சும்மா அப்படி கொடுப்பாங்க, காசு கொடுக்காம நானே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு 15,000 கொடுத்தேன் 20,000 கொடுத்தேங்க. இல்லைங்க அப்படின்னா 12 போஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு ஆண்டவர் முடிச்சுருக்கு. ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்படி போயிட்டு இருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் போது இதெல்லாம் எல்லாம் முடிச்சுக்கப்புறம் தான் கம்பெனி ஓப்பன் பண்ணி தராது. போட்டோன்னா லாக்டவுன் ஆகிடுச்சு. நான் என்னுடைய விஷயம் என்னன்னா, இந்த நம்ம இந்த பல மூவியில் பார்த்துருப்போம். அந்த 1 பஸ்ஸு 2 பஸ்ஸு 4 பஸ்ஸு அப்படியே கம்பெனி டெவலப் ஆகி இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு ஓடிட்டு மைண்டில் விஷயம் ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, ஏன்னா லோன் வாங்குறியே கடன் கட்ட முடியும்னு என்ன பண்ணுவேன்? இந்த மூவிலாம் இந்த கேட்டை எடுத்து பூட்டு சுற்றி இப்போ இந்த பூட்டு இப்படி எனக்கு ஓடிட்டு இருக்கு. ஐயோ எல்லாம் என்ன இப்படிலாம் நடக்குமே, எல்லாம் அப்போ ஏதாச்சும் இப்படிலாம் எனக்கு யோசனை ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு வசனம் சொல்கிறார், ஒரு நியாயாதிபதிகள் 6:14 ஒரு வசனம். அதை வந்து லாஸ்ட் லைன் சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படிங்கிற வார்த்தை. உன்னை அனுப்புகிறது நம்ம அப்புறம் தான் எனக்கு கிளிக் ஆகுது. நம்ம அவர் தான் நமக்கு நம்ம 0 லேண்ட் அவர் தான் கொடுத்தாரு, மிஷின் அவர் தான் கொடுத்தாரு, சப்சிடி லோன் அவர் தான் கொடுத்தாரு. எல்லாம் லாக்டவுன் ஆகிடுச்சு. லாக்டவுன் டயத்தில் நானும் இன்னும் ஒரு 2 பேர் கல் ப்ரொடக்ஷன் பண்ணோம். சிமெண்ட் மூடையை தூக்கி மிஷினில் போட்டு ப்ரொடக்ஷன் நானும் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து நாங்களாம் பண்ணுறோம். நாங்களாவே ஏன்னா லாக்டவுனில் நான் மட்டும் சீப்பில் நம்ம கவர்மெண்ட் சீப் வச்சுருக்கனால என்னை ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டான், என்னை வந்து நிப்பாட்டவும் மாட்டான். அந்த ஜீப்பும் ஆண்டவர் தான் கொடுத்தது. நேராக கம்பெனிக்கு போயிட்டு அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி கல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அந்த லாக்டவுன் டைம் நிறைய பேர் சின்ன சிவில் ஒர்க்லாம் வீட்டிலேருந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காம்பவுண்ட் கட்டுறது, மேலே வீடு கட்டுறதுலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஜீப்பில் வச்சே பல பேர்த்துக்கு டெலிவரி பண்ண ஆண்டவர் செஞ்சார். கல் நிறைய சப்ளை பண்ண ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு. ஏன்னா இல்லைதான் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவுட்டன் கிடையாது, பெரிய ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இப்படி போயிட்டே இருக்கு. லேடிடோ காலேஜ் சொல்லிட்டு ஒரு நம்ம அது மாதிரி ஒரு லேடிஸ் காலேஜ் இருக்குது, லேடிடோ காலேஜ். இட்ஸ் அண்ட் யூனிக் காலேஜ். நம்ம மதுரையில் நம்ம காலேஜில் கூப்பிட்றாங்க, உள்ளே போகிறேன். இந்த மாதிரி கல் தேவைப்படுங்க, என்ன கல் உள்ள போய் பார்க்குறது, உள்ள சிவில் ஒர்க் எடுக்கிறேன், வேலை எடுத்துருவாங்க. அந்த காலேஜுக்குள்ளே அரசியல் யாரும் வந்து உள்ளே போயிட முடியாது. உள்ளே பார்க்குறேன். இந்த ஒரு கம்பெனி என்ன ஆகுது, இன்னொரு கம்பெனிக்கு விலைக்கு வருது. நம்ம ஒரு சொந்த பிளான்ட் ஒன்று ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு கம்பெனி ஒன்று ஃபேவரபிள் கம்பெனியோட விலைக்கு வருது. அது இந்த எல்டிசி டெண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் போய் என்ன பண்ணுறேன், அட்வான்ஸ் தரமாட்டேன், இந்த லீஸ்க்கு அட்வான்ஸாக தரமாட்டேன், மாதம் இவ்வளோ தரேன், நீங்களே ரன் பண்ணுங்க கம்பெனி. யாரும் அந்த 5% அந்த கம்பெனியில் ஓனர்ட்டே சொல்லி நீங்களே ரன் பண்ணுங்கள், கல் ஃபுல்லாக என் பேரில் தான் வரணும், என்னோட பிராண்டிங்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ரா மெட்டீரியல் நான் தான் சப்ளை பண்ணுறேன். அவங்களுக்கு சப்ளை பண்ணி
என்னோட அண்டர்டேக்கிங்கில், அதாவது கம்பெனி ஓனர் அவங்க என்கிட்ட வேலைக்கு இருக்கிற மாதிரி, சார் லோடு எத்தனை லோடு அனுப்பிடுன்னு அவன் என்கிட்ட கேட்பார். அது மாதிரி மொத்தம் ஒரு 4 கம்பெனி ஆண்டவர் உருவாக்குனாரு. நம்ம இடத்துல ஒரு ஓன் பிளான்ட் இருக்கு. லைஃப் டைம் பிளாக் பண்ணுறோம். மதுரையில் லைஃப் டைம் பிளாக்ஸ் நம்ம தான் பண்ணுறோம். இப்போ பேப்பர் பிளாக்கில் ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஃப்ளையாஸ் பிளாக் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஹாலோ பிளாக்கு, சாலிட் பிளாக். வி ஆர் டூயிங் அந்த 6 டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். மதுரையில் நம்ம மட்டும்தான் பண்ணிக்கிட்டு, பிரத்யேகம் யாருமே பண்ணுறோம். அந்த கம்பெனி ஃபுல்லாக ஓப்பன் பண்ண ஒரு தேசம் இல்லை. அந்த கோவிட் டயத்துலேயே அந்த எல்டிசி டெண்டர் இருக்கும்போது எல்டிசி லாட் ஆஃப் ஒர்க் எடுத்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்கன் காலேஜில் வேலை எடுத்து பார்க்குறோம். அமெரிக்கன் காலேஜ் ஜிஹெச்சுக்கு ஃபுல்லாக நம்ம தான் கல்லை சப்ளை பண்ணுறோம். எடையப்பட்டி மிலிட்ரி கேம்ப் இருக்குது, 15 லட்சம் கல் நம்ம தான் கொடுத்துருக்கோம். அம்மா மெஸ்ஸு, தமுக்கம் மைதானம், மோரோவர் பீப்புளுக்கு மதுரையில் வந்த ஆட்களுக்கு தமுக்கம் மைதானம் அது ஒரு ஃபேமஸ் ஃபெமிலியர் பிளேஸு. அமெரிக்கன் காலேஜ் ஃபெமிலியர் பிளேஸு, ஜிஹெச்சு, அம்மா மெஸ்ஸு, ஃபெமிலியான இடங்களுக்கு சாம்பிள் கல் காட்டாமலே கல் சப்ளை பண்ணிக்கோம். ஒரு லாட் ஆஃப் பிரிக்ஸ். அது பிகேஎம் இப்போ அது சினிப்பிரியா மெய்ப்பிரியா தேட்டருக்கு நம்ம கல் கொடுத்துருக்கோம். இது வந்து எந்த விதமான ப்ரொஃபைலே இல்லாமல், அவன் சின்ன ஆள், எந்த வித ப்ரொஃபைலும் கிடையாது. புது கம்பெனி கல்லை யூஸ்வலாக ஒரு புது கம்பெனி கல்லை தூக்கிட்டு போவாங்க. இது என் கல் இப்போ 4-5 பேர் பார்த்து சரி செஞ்சுட்டு தான் அந்த நம்ம ஓகேவே பண்ணுவோம். அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே அந்த கல்லுக்கு வந்து டக்குன்னு வேலை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் எந்த விதமான ப்ரொஃபைலே இல்லாமல் ஆண்டு வெளி ப்ரீமியம் ஒர்க் மட்டும் பண்ண வச்சிட்ருக்காரு. இப்போ சமீப காலமாக ஆஃப்டர் கோவிட் கழிச்சு ஒரு 70க்கு மேலே சபைகளை கட்டி கொடுக்க வச்சிருக்காரு. ஷோரூம்ஸ், பாரத் பென்ஸ் லாரி பிரியும் லாரி ஷோரூம்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சர்ச்சஸ், ரெசிடென்ஷியல், அது மாதிரி 17 டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 17 வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு ஊர்களில், திண்டுக்கல். இப்போ நம்ம அந்த நோக்கமே வந்து சேலத்தில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாப் பண்ணிக்கிங்க. அது மாதிரி லாட் ஆஃப் ஒர்க். இதுக்கு நான் எந்த விதமான எஃபர்ட் பெருசாக நான் போடல. நான் பண்ணது ஒன்று ப்ரே. ஐ ஜஸ்ட் ப்ரேட். ஜாப் பண்ணி கொடுத்துருவேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் வருது. என்னடா அது பொண்ணு பார்க்கணுமா, லாட் ஆஃப் ஆயில்ஸ் வந்த முடியுமா இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரு, ஒரு வீக்குக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ அனுப்பிடுவார். ஃபோட்டோ அஸ்ட்ராலஜி ஃபோட்டோ அனுப்பி விட்ருவார். ஒரு ஃபோட்டோ அனுப்புவார். எனக்கு எது ஓகே சொல்லுன்னு தெரியாது. இது மாதிரி என்னடா அனுப்புறதை என்னடா சொல்லுறா சொல்லிட்டு நான் அப்படின்னு இது அவரோட வில்லா, இது அவர் சித்தம், இது அவர் சித்தமான எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். எதை ஓகே சொல்கிறது எனக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒன் டே டாக்டர் சொல்லியிருங்க, ஐ ஆம் அ டீப் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பொண்ணை நான் சொன்னேன். சென்னைக்கார பொண்ணு சொன்னேன். அந்த பொண்ணு பெருசாக ஒரு இல்லாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜஸ்ட் ஃபோன் எந்த பண்ணாங்க, நான் ஃபோனை பேசினா தான் ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் டெசிஷன் சொன்னேன். சென்னைக்கார பொண்ணு சரி ஓகேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. அப்புறம் சொல்கிறாங்க மதுரைக்கார பொண்ணு இருக்குது, மதுரை தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லோக்கலு வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் கடையில் மதுரைக்கார பொண்ணு சொன்னால் வீட்டில் போட்டு கொடுத்துருச்சு. அது வேறு மாதிரி முடிஞ்சிச்சு. சென்னைக்கார பொண்ணு வேணாட்டுருச்சு. அப்புறம் நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு என் ஃப்ரெண்டு மூலியமா ஆண்டு சொல்கிறாரு, எந்த பொண்ணை பார்த்தாலும் எந்த பொண்ணை காட்டினாலும் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு போ, அவன் சுத்தமாக இருந்தால் செய்வாரா. எந்த பொண்ணை காட்டினாலும் உங்கள் அப்பா எந்த பொண்ணை காட்டினாலும் மண்டையை மட்டும் ஆட்டு, அவருக்கு சுத்தமாக நடக்கும், இல்லைன்னா நடக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவர் சொல்லுவாங்க. சரி ரைட், ஆமாம் ரைட்டு தானே சொல்லிட்டு எந்த பொண்ணு மண்டையை மட்டும் ஆட்டிகிட்டே இருந்தேன். என்னை சுற்றி ஒரு பொண்ணு ஒன்று கிளிக்காக, அந்த பொண்ணு தான் சேலத்தில். என்னுடைய ஒய்ஃப் வந்து சேலத்தில் எனக்கு ஒரு பொண்ணு. உள்ளே போகிறேன், வீடு ஃபுல்லாக வந்து ஐடியலாக இருக்குது. ஐ வாஸ் ஷாக்குடு. போச்சு, முடிச்சுட்டாங்களா ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கேன். அதையும் மீறி மண்டை ஆட்ட உதவி செஞ்சார். அதையும் மண்டை ஆட்டுவான், சுத்தமாக செய்யணும்
ஆண்டவரை கொடுத்தா கூட முன்னாடி போங்க. என்னோட ப்ரேயரே நீண்ட காலம் ஜெபமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே லார்ட் டூ யுவர் வில், சுத்தமாக செய்யுங்க, இல்லைனா விடுங்க. இதுதான் என்னுடைய லாங் ப்ரேயரே. லார்ட் டூ யுவர் வில், சுத்தமாக செய்யுங்க, இல்லைனா விடுங்க. எனக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், பிஸ்னஸ் நடக்கணும். அப்போ கடைசியில் என்ன சொல்லுவாங்க, கம்பெனி ஆரம்பித்தா பாரு, சும்மா இருக்கா பாரு, மூட்டாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான், பார்த்துக்குங்க. இப்படின்னே சொல்லி 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 சொல்லியே வந்து கடந்த ஒரு 15 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி ஆண்டவர் உதேசத்தில் 15 ஆண்டுகள் ட்ராவல் பண்ணியாச்சு. சக்சீடாக, அதுதான் ஒரு விஷயம். ட்ராவல் பண்ணுற விஷயம்னா சக்சீடாக அதை நம்ம கம்பெனி கொண்டு போயிடுச்சு. அது மாதிரி இதையும் நான் கேட்குறேன். மண்டே ஆக்கிட்டேன், ஓகேன்றாங்க, போகுது, இப்படி போயிட்டு இருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப கல்யாணம் முடிச்செல்லாம் வச்சுட்டாங்க, முடிஞ்சு அக்டோபர் 18, 23 அக்டோபர் 23 அப்போ கல்யாணம் நடக்குது. அப்போ முடிஞ்சு ஒரு 3வது நாள் நாங்கள் வந்து நான் விஷயம் அதை ஷேர் பண்ணுறேன். வில் ப்ரே பண்ணுவோம். இட்ஸ் அ நீடட் மார்னிங் அண்ட் ஈவினிங், மார்னிங் நைட் வில் ப்ரே. ஓஎஸ் வில் ப்ரே. சரி, இப்படி போயிட்டே இருக்கு. 5th டே கிரைஸ்ட் சர்ச் சேலத்தில் ஒரு பேச்சு, அதை நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறோம். 5வது நாள் போகிறோம். இப்படி போயிட்டே இருக்கு. நான் வந்து இந்த எனக்கு ஆண்டவருக்கு பெரிய ஒரு டீல். என்ன டீல்னா, இந்த சர்ச்சுக்கு வாங்க கூப்பிட மாட்டேன். இந்த சிவிசன் சொல்லி அதை சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். என்னை கூப்பினீங்களே, எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கல, நீங்கள் அவங்களை லைஃப்பில் செய். நானும் எதுவும் ஒரு காலம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நான் பாட்டு எங்கே போகிறீங்க, நான் மீட்டிங் போகிறேன் அப்படின்னு பண்ணி சொல்லுவேன். நான் சர்ச் போகிறேன், நானும் வரேன். சரிவா, இதுக்கு போய் நானும் வருவேன். இப்படி ஆண்டர் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட இடைப்பட்டு அவர் ரெகுலர் சர்ச் போய் நாங்கள் ஃபேமிலியாக சர்ச் போக ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய காரியங்கள் செஞ்சேன். நிறைய ஸ்டில் நவ் எங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா, எங்கள் வீட்டில் நிறைய சின்ன மீட்டிங்ஸ், சின்ன கெட்டுதல் நடக்கும். ஆனால் சூப்பராக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஏன்னா இந்த பொருள் நல்லா இருக்கணும்னா பார்த்து சொல்லுவாங்க. அது கிஃப்டடா அப்படின்வேன். ஆமாம், நீ பார்க்குற பொருள் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எல்லாமே கிஃப்ட்டு தான். ஒரு நாள் எங்கள் வீட்டில் நாங்கள் எதுவுமே வாங்கினது கிடையாது. இப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் கிடையாது. அவள் கையில் தான் தூக்கி வச்சுட்ருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைடா, எப்படியாவது ஒரு செகண்ட் ஹேண்ட்லாவது வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அப்படி 100வது நாள் அன்னைக்கு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி தம்பி கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன். எனக்கு ஃபோன் சொல்கிறேன். நான் எழுந்தது வாஷிங் மிஷின். கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, 2 நாள் கழிச்சு கிஃப்ட்டு தரலாம். 100 நாள் கடந்த ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு கிஃப்ட் வருது, வாஷிங் மிஷின் வருது. என்னைக்கு வருது? கரெக்டாக 100th டே நான் செலிப்ரேட் பண்ணுறோம், வெளியில் செலிப்ரேட் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டே இந்த வாஷிங் மிஷின் உள்ளே எடுத்து வச்சு ஒரு பெட்ஷீட் பொத்தி வச்சுட்டு நான் வெளியில் நாங்கள் போயிட்டோம். முடிச்சு அவள் நைட் நாங்கள் வீட்டில் வரோம். என்னது நீங்கள் தான் வாங்கி வச்சிங்களா? நம்மளாம் என்னைக்கும் வாங்கியிருக்கா கிஃப்ட்டு? போய் சொல்லாது, சீரியஸாக கிஃப்ட்டு பார்த்தா பாரு லெட்டர் எடுத்து காட்டுறேன். ஸோ ஒன்று வந்து ஜெபம் பண்ணுவோம், கொடுத்துருவோம். ஜெபம் பண்ணுவோம், கொடுத்துருவோம். ப்ரே பண்ணுவோம், கொடுத்துருவோம். எனிதிங் இந்த மாதிரி போயிட்டு இடத்துல நியூ இயர் அன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், ரெட்டிப்பான் நன்மை தருது. ஆண்டவர் பேசிட்டார், ரெட்டிப்பான் நன்மை. ஏன்னா இவன் இப்போ தான் வந்து கிறிஸ்துவ பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வருது. இதெல்லாம் ரெட்டிப்பான் நன்மை தரேன்னு ஆண்டவர் பேசிட்டாரு. அதை எப்படி நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கோம், எங்களுக்கெல்லாம் பெருசாக இப்போ தான் எங்களுக்கு பேசிகிட்டு இருக்காரு, உனக்கு இப்பயே பேசிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மண்டலில் சின்ன விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிறதுல சரி, அப்புறம் 2 ட்வின் பேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணிக்கிட்டு அப்படி போயிட்டே வேலையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி, கூட்டு போங்க சொல்லிட்டே இருக்கேன். நான் சொன்னேன், இல்லை வேலைலாம் உன்னை தேடி வரும், அதுதான் எனக்கு உன்னை தேடிலாம் நீ தேடி போகாது அப்படி சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு கால் வருது, சென்னையில் ஒரு இன்டர்வியூ. சென்னை வரைக்கும் இன்டர்வியூக்காக போகணுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. கரெக்டாக அதே மாதிரி எனக்கு ஒரு மீட்டிங், ஒரு பவர் மீட்டிங் சென்னையில் இருந்ததுனால ட்ராவல் பண்ணி போகிறோம். மீட்டிங் அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ கிடைச்சி ஓகே ஆச்சு, ஜாப் செலக்ட் ஆகிட்டா நான் வந்துட்டேன். இப்படி போயிட்டுருக்கு. ஒரு ஃப்ரைடே February 18 வந்து ஒரு
18 அன்னைக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறோம். ஓகே பாசிட்டிவ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ நான் சொல்கிறேன், இங்கே போகிறது யாருக்கும் சொல்லக்கூடாது. February 18 வந்து பேபிக்கு கன்ஃபார்ம் ஆகுது. பேபி 18 சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒரு சொல்கிறேன். February 18, 19 போகுது. 20th அன்னைக்கு என்னென்னா, 20th அன்னைக்கு எங்கள் அம்மாவோட பர்த்டே. அன்னைக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு க்ரீட்டிங் கொடுத்தாங்க. அதில் வந்து மேலே வந்து டியர் அவ்வா, அவ்வானா பாட்டியில் அர்த்தம் அப்படின்னு போட்டு சைன் பண்ணி வச்சாச்சு. கேக்கெல்லாம் ஊட்டிகிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்கும். சும்மா அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊட்டுறாங்க. காடி கொடுத்தோம் நமக்கு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆண்டோர் இல்லை எதுக்கு சொன்னா ஒன்று ஆண்டோர் அழகான நாளில் ஆண்டோர் அதை உருவாக்கினாங்க. ஒரு காரியமும் செஞ்சார். போகுது வெட்டி பண்ணி கொடுத்தாரா, ஜாப் பேபி. ஆண்டவர் அவருக்கு சொன்ன பிரகாரம் ஜாப் அண்ட் பேபி ரெட்டி பண்ணி கொடுத்தாரு. அவர் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மோர் இன் கிரைஸ்ட், மோர் இன் டீப் ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்டுக்கு அவர் போக ஆரம்பிச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். எதுக்கு எடுக்கிற அப்படின்னு நான் கேட்குறேன். நடிக்க போகிறேன். சரி எடு. ஏன்னா நான் ஒரு சில விஷயத்தை நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பு பேசி தான் நான் அதை ஓகே பண்ணுவேன். அந்த மாதிரி எதுக்கு எடுக்கிற என்ன பண்ணுறேன், இல்லை ஆண்டா சொல்லிட்டேன் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எடுத்து வச்சா அது ஆண்டா அழகாக வந்து இவர் சேவ் நானும் குடும்பத்துக்கு ஆண்டா சேவ் பண்ண சொல்லப்பட பார்த்துருக்காங்க. நாங்கள் ஃபேமிலி சேவ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி போயிட்டுருக்கு. October 18, December 24 வந்துச்சு. October 18, 23 கல்யாணம் முடிச்சு. October 18, 24 வந்துச்சு. ஒரு வருஷம் வந்துச்சு. ஒரு வருஷம் ஆச்சுல. கிஃப்ட் கொடுங்க, கிஃப்ட் எங்க? அந்த நாளில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. October 18 அன்னைக்கு லேஷ் பின்னர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. எங்கள் பையன் அன்னைக்கு தான் பிறந்தான், கல்யாண நாள் அன்னைக்கு. ஸோ ஏன்னா ஒன்று அவர்கிட்ட வருது. இட்ஸ் அ யூனிக் காசு. கையில் காசு கையில் எவ்வளோ இருந்தாலும் என்னன்னாலும் எப்படினாலும் வாங்கலாம். ஆனால் வீம்புக்கு நான் செய்யவே மாட்டேன். ஓசியாக கிடைச்சா நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜாப் பண்ண ஆர்டர் கொடுத்துதான் எனிதிங் வண்டியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எதுக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் காசு கொடுத்து வாங்குறது உங்களுக்கு தேவை. சின்ன விஷயங்களுக்கு தேவை கொடுத்துருவாங்க. அது ஒரு வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். அதை வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். இப்படியே பழக்கம் கொண்டு போனார். நாங்கள் சேர்ந்து குடும்பமாக அவரை சேவித்து அவர் ஃபாலோ பண்ண அதை செய்தார். இப்போது லாட் ஆஃப் பில்டிங்ஸ் வெவ்வேறு இடங்களில் பண்ண உதவி செய்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து ஜெஹா குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறுறதுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. ஜெஹா பிரிக்ஸாக இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஒரு அண்டரில் வந்து ஜெஹா குரூப் ஆஃப் கம்பெனியாக மாற ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் கொண்டு போன வச்சாரு. இந்த சின்ன ஏஜில் அதுதான் பெரிய மிராக்கிள். ஏன்னா வந்து நம்ம எதுவுமே இல்லை. we are just prayed. I just prayed. First I just prayed. போயிட்டு இருக்கு. அப்புறம் we are just prayed மாற்றி இப்போ வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸாக மாற்றி இப்போ வந்து இப்போ தம்பி பேர்லேயும் ஒரு கம்பெனி இருக்குது, லேஷ் இன்ஃப்ரான்னு ஒரு கம்பெனி இருக்குது. என் ஒய்ஃப் பேர்லேயும் ஜெஹா இன்டர்வேஷன் கம்பெனி இருக்கான்னு சொல்லுவேன். நீங்கள்லாம் சேர்ந்தால் தான் ஜெஹா குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இது எல்லாம் அவர்கிட்டருந்து வந்தது. என்னோட கம்பெனி ஜெஹா அப்படிங்கிற கீழே ஒன்று போட்டு என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கேலண்டர்ஸ் எல்லாத்துலையும் he is the owner. Only he is the owner. அவர் ஓனருக்கு போய் தான் இத்தனை நாள் கம்பெனி ரன் சக்சீடாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜெஹாவை வந்து நான் எங்கள் வீட்டில் சொல்லும் போது எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஜெய் ஃபார் எங்கள் அப்பா பேர் ஜெயரங்கன் ஹரி அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஜெஹாவை சொல்ல. ஏன்னா வீட்டில் சொல்லணும், என் வீட்டில் நான் சொல்லி நான் ஷேர் பண்ணணும்ல. ஜெஹாக்கு என்ன மீனிங், என்ன ஜெஹா என்ன இது கேட்டாலும் எங்கள் அப்பா பேர் என் பேர் இன் கிரைஸ்ட். ஜெய் ஃபார் அவர் டேட்ஸ் நேம் என் பேர்.
ஜீசஸ் அண்ட் ஹரி அது மாதிரி லாட் ஆஃப் மீனிங்கில் தான் இந்த ஜெஹாங்கிற பேர் உருவாச்சு. சொல்கிறதுக்கு ஞானத்தையும் அதில் உண்டான ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு போச்சு. இந்த லாஷ்பின்ங்கிற பெயர் கூட எங்களுக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஈவு அதுக்கு நான் அவரோட பேர் தான் நான் வைக்கணும். பார்த்தா கிரேட், நல்ல பேர் வைக்கணுமே அப்போ சொல்கிறாங்க. எள்ளில் தான் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எள்ளில் நிறையா பேர் ஒன்று நிறையா பேர் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். லியோ அது இதுன்னு பார்க்குறோம், என்னென்னலாம் சொல்லிலாம் பார்க்குறேன், அதெல்லாம் செல்லாதுன்னாங்க. அப்போ நாங்கள் ஜோம் பண்ணி அந்த லாஷ்பின் அப்படிங்கிற பேர் கொடுத்தாரு. ஸ்டில் நவ் வி ஆர் டூயிங் a lot of வெவ்வேறு விதமான செக்டாரில் நம்ம வேலை பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். பிரிக்ஸ் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், யூபிவிசி விண்டோஸ் பண்ணுறோம். இது எல்லாம் வந்து கையில் எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கும்போது எங்கள் கையில் எதுவுமே இல்லை, முதலீடு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆள் இல்லை, எதுவுமே இல்லாதப்ப தான் இந்த கம்பெனி ஆகட்டும் என்னவாகட்டும் என்னை உருவாக்கணுமாங்க எல்லாமே கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். என்னை இங்கே இன்வைட் பண்ணுறதுக்கு கோர் பிக்டு நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.